அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் விமானம் மூலமாக அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த பிரதமருக்கு அங்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு திருச்சி விமான நிலையத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் தற்போது திருச்சி வந்தடைந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் அவரை வரவேற்றிருக்கிறார்கள்? பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திருச்சி விமான நிலையம் வந்திருக்கார். கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி விமான நிலையம் வந்திருக்கார். அவரை பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் வரவேற்றிருக்கார்கள். இங்கிருந்து ஹெலிகாப்டர் பஞ்சப்பூரில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஏற்கனவே பாதுகாப்பு ஒத்திகை எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. முழுவதுமே பிரதமர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தற்போது விமான நிலையத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய வரவேற்பு கொண்டிருக்கார். இங்கிருந்து அவருக்கு ஹெலிகாப்டரில் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு 4 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில திருச்சி விமான நிலையத்தில் இருக்கிறது. இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அரசு நிகழ்ச்சியில ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட கோடி மதிப்பில் திட்டங்கள், முடிவடைந்த திட்டங்கள் மற்றும் சாலை பணிகள், அதே போல ரயில்வே பணிகள் உள்ளிட்ட புதிய ரயில்வே திட்டங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதன் பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கார். முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சியுடைய தலைவர்களும் திருச்சிக்கு ஏற்கனவே வந்திருக்கார்கள். பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கும் ஹெலிபேட், அதாவது இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்று ஹெலிபேட் தற்காலிகமாக அந்த பஞ்சப்பூர் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலையும் அவரை வரவேற்பதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோவாக பிரதமர் நரேந்திர மோடி வருவார் என தகவலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்கள்ல அறிவிப்பு வரக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி சென்னை மற்றும் மதுரை உள்ளிட்ட மாநகரங்களில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். தற்பொழுது திருச்சியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கார். தமிழகத்திற்கு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் கூட தமிழகம் குறித்து அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்த நிலையில தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்தடைந்திருக்கார். பாலா கோகுல், நீங்க குறிப்பிட்டது போல நேற்றைய எக்ஸ் பதிவில் இன்றைக்கு தமிழ்நாடு வருகை தர இருப்பது தொடர்பாக கூறிய பிரதமர், என்டிஏ கூட்டணியினுடைய வலிமையை பார்த்து திமுக கூட்டணி நிலை குலைந்து போயிருக்கிறது என்கிற கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தேர்தலை ஒட்டி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் இன்றைய பரப்புரை நாளினுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? பிரதானமா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்து வருகிறார். அதாவது டபுள் இன்ஜின் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டிலையும் மத்தியிலையும் ஒரே கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஆட்சி அமைக்க வேண்டும். 2 இன்ஜின்களும் இருந்தால்தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்ற கருத்தை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பிரதமருடைய பேச்சும் இன்றைய தினம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம், பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகளை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கிறார். தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை நிறைவேற்றிருப்பதாக பல்வேறு திட்டங்கள் குறித்து அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் மதுரை விமான நிலையம், சர்வதேச விமான நிலையத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்காலத்தில் பதிவிட்டிருந்தார். இது போன்று தமிழ்நாட்டுடைய மத்திய அரசு திட்டங்கள் குறித்தும் இன்றைய தினம் பேசுவார் என்றும், அதே போல ஏற்கனவே முதலமைச்சரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மத்திய அரசு மீது வைத்து வரக்கூடிய நிலையில நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும், அதே போல இந்தி திரிக்க முயல்வது உள்ளிட்ட கொள்கை ரீதியான குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சர் வைக்கக்கூடிய நிலையில இன்றைய பொதுக்கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலளிக்கும் வகையில அவருடைய பேச்சு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விமான நிலையத்திற்கு இறங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முப்படையுடைய தளபதிகள் முதலில் அவர்களையும் வரவேற்றிருக்கார்கள். அதே போல அரசு அதிகாரிகளும் வரவேற்றிருக்கார்கள். கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் வரவேற்றிருக்கார்கள். அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செல்வதற்காக அவர் இங்கு அருகாமலேயே நிலையத்துக்கு அருகிலேயே அந்த ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கிறது. அங்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு.
கோகுல், தற்போது இன்றைய என்டிஏ கூட்டணி கூட்டத்திற்கு பிறகாக, பிரதமருடைய வருகைக்கு பிறகாக அந்த கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நிறைய என்டிஏவினுடைய தலைவர்கள் தாவேக என்டிஏ கூட்டணிக்கு வருவது தொடர்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு சைனை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எல்லா தலைவர்களுமே. ஸோ அது அதனுடைய நீட்சி இன்றைய கூட்டத்திற்கு பிறகு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேலும் சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்று தெரிவித்திருக்கார். வாசன் அதே கருத்தை முன்வைத்திருக்கார். நேற்று முன்தினம் நயினார் நாகேந்திரன் தாவேகா குறித்த கேள்விக்கு அது ஒரு வதந்தி என்று தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அதே கேள்வியை கேட்கும் போது இது குறித்து தற்போது கருத்து தெரிவிக்க முடியாது என்று அவருடைய கருத்து முன்னிறுத்தின் முரணாக அவருடைய பதிலாக இருந்தது. அந்த அடிப்படையில ஏதோ ஒரு கூட்டணி முயற்சி நடைபெறுவதாக தான் தற்போது பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக எந்த கட்சிக்கும் எத்தனை எண்ணிக்கை என்பதை இறுதி செய்ய முடியாத ஒரு நிலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது. தொகுதி பங்கீடு மட்டுமில்லாமல் எந்த தொகுதி என்று அடையாளப்படுத்துவதில் மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைந்தால் ஒருவேளை மற்ற கட்சிக்கு அந்த தொகுதி எண்ணிக்கையோ தொகுதியையோ இறுதி செய்த வழங்கினால் அதை திரும்ப பெறுவது என்பது சிரமம் இருப்பதால் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்வதால் அது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அதாவது தொகுதி பங்கீடு குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று பியூஷ் கோயல் என்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோடு ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக பியூஷ் கோயல் என்ற தினம் தனியார் ஹோட்டலில் சந்தித்து அவரை சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பிற்கு பின்னர் அவரிடம் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டது. அப்போது தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. ஆனால் அதற்காக தாமதம் என்ற எடுத்துக்கொள்ள முடியாது என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். புதிய கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஏற்கனவே புதிய கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில அதே முயற்சியில தேசிய ஜனநாயக கூட்டணியும் தற்போது ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு அந்த தரப்புல கேட்கும் போது இதுவரை கூட்டணி குறித்து, பாஜக கூட்டணி குறித்து எந்தவித ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற ஒரு தகவலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவர்கள் தரப்புல ஆதவ அர்ஜுனனும் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பாஜகவை அவர்கள் கொள்கை எதிரி என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைவதற்கான ஒரு முயற்சி நடைபெறுவதாக பாஜகவுடைய நிர்வாகிகள் தரப்புல தற்பொழுது கருத்துக்கள் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி குறித்து மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில கூட்டணி குறித்த பல்வேறு கருத்துக்களையும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் திருச்சியில் இருப்பதால் பிரதமர் கூட்டம் முடிந்த பின்னர் அவர்களும் ஒரு ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மதுரையில அது போன்ற ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். திருச்சியிலையும் அது போன்ற ஒரு ஆலோசனை ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. உங்கள் நீங்க குறிப்பிட்டது போல பிரதமரினுடைய வருகைக்கு முன்னதாக நேற்றைக்கு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான ஒரு ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கி இருந்தது. அதே நேரத்தில் இன்றைக்கும் திருச்சி நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 5000 கோடிக்கும் அதிகமான பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அது என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. தற்போது என்டிஏவினுடைய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் அந்த நிகழ்வு மேடையை அடைவதற்கு எவ்வளவு நேரமாகும், அங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிற விவரங்களையும் பதிவு செய்யலாம். பலவேல், பிரதமர் நரேந்திர மோடி 3ஆம் முறையாக ஒரே மாதத்துக்குள்ள 3வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் வேலைகளை ரொம்ப தீவிரப்படுத்தினுடைய நோக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது மிக அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் அவர் துவங்கி வைக்கிறார் அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் கூட மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச அந்தஸ்து கொடுத்துட்டு தான் இப்போ இன்னைக்கு திருச்சி வர்றாரு. சரியா அவர் கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு இந்த அரசு நிகழ்வுகள் எல்லாம் பங்கேற்று கூட்டம் நடக்கிற இடத்துக்கு 6:30 மணி அளவுல வர இருக்கிறார். அப்படிதான் இப்போதைக்கும் அவருடைய திட்டம் இருக்குது. இப்போ இவருடைய வருகையில் நிறைய விஷயங்களை சென்னை மணலில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல எண்ணெய் கலவை ஆலை, நீலகிரி ஈரோடு மாவட்டங்கள்ல பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சார்பில் நகர எரிவாயு விநியோக திட்டம், தமிழ்நாடு முழுவதும் 370 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரதமருடைய கிராமப்புற சாலை திட்டம், கங்கை கொண்ட சோழபுரத்துல புறவழி சாலை அமைக்கும் திட்டம், இப்படின்னு ஒரு 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் துவங்கி வைக்கிறாரு. மேலும் புதிதாக ராமேஸ்வரம் மங்களூர் விரைவு ரயில் சேவை, நாகர்கோவில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவை,
போத்தனூர் தன்பாத் அம்ரித் பாரத் விரைவில் சேவை, திருநெல்வேலி மங்களூரு விரைவு ரயில் சேவை, இப்படியாக ஒரு 5 ரயில் சேவைகளையும் பிரதமர் துவங்கி வைக்கிறாரு. இப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவர் இந்த வெறும் பிரச்சாரம் மட்டும் இல்லாம பிரச்சாரத்தை ஒட்டி சில முக்கியமான அரசு நிகழ்வுகளையும் அவங்க திட்டமிட்டு அதையும் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். பின்பாக அவர் 6:30 மணி அளவில் அந்த பஞ்சப்பூர்ல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு பிரதமர் வர்றாங்க. அங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்றாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமகத்துல அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், இவங்க எல்லாரும் பங்கேற்கிறாங்க. இதுல இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறதும் மேற்கொண்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நேற்று முன்தினம் தான் திருச்சியில திமுக அதனுடைய மாநில மாநாடு நடத்தி முதலமைச்சர் பாஜக மேலையும் அதிமுக மேலையும் மிக கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் முன் வச்சிருந்தாரு. பாஜக தமிழ்நாட்டை ஆள துடிக்குது, எப்பவுமே என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும், ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, எப்பவும் தமிழ்நாடு என்டிஏ உடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், பாஜகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ரொம்ப குறிப்பா பேசும்போது தொடர்ச்சியா வளர்ச்சி இருக்கிற இடத்துல பாஜக இருக்காது, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் எதையும் பாஜக கொடுக்கல, வளர்ச்சியை பத்தி பாஜக அரசு சிந்திக்கல, மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொடுக்கல, கோவைக்கு மெட்ரோ ரயில் கொடுக்கல, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் விமர்சித்து முதலமைச்சர் பேசியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவை பத்தி விமர்சிக்கும் போது அவர் கூட்டணிக்கு பெயர் கூட வைக்க முடியாத நிலைமையில அதிமுக இருக்குது, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அடமானம் வச்சுட்டாரு, இப்படியாக மிக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முதலமைச்சர் முன் வச்சிருந்தார் அப்படிங்கிறதும் ரொம்ப கவனிக்கத்தக்கது. இன்னைக்கு பிரதமர் பேசும்போது அவருடைய உரையில இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்வார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பிரதமர் பேசும்போது கூட பிரதமருடைய உரையினுடைய வடிவம் என்னவாக இருக்குன்னா, அவர் மதுரையில கூட பேசும்போது கடந்த முறையில திமுக ஊழல் செய்யறதுல தான் அமைச்சர்களோட போட்டி இருக்குது, திமுக மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, டாஸ்மாக் ஊழல் தொடங்கி துறை வாரியாக எவ்வளவு என்னென்ன துறைகள்லாம் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத பிரதமர் ஒரு பெரிய பட்டியலே மதுரையில போட்டு பேசினாரு. அதுபோக மதுரையினுடைய நலன், மதுரை சார்ந்த இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அவர் மையப்படுத்தி அதையும் பிரச்சனைக்குள்ளாக்கியிருந்தாரு, அதை பத்தியும் பேசியிருந்தாரு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஆக பிரதமர் இன்னைக்கு நடக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலையும் அதையெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம், மதுரையில பிரதமர் பேசும்போது என்டிஏ கவர்மெண்ட், அதை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அப்படிங்கிற பொருள்ல இங்கிலீஷ்ல அவர் என்டிஏ கவர்மெண்ட் தான் குறிப்பிட்டாரு. ஒரு முறை கூட ஏடிஎம்கே, அதிமுக அப்படின்ற வார்த்தைகளை குறிப்பிடல அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனம் ஆனது நிலையில, பேசுவது ஆனது நிலையில இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, கூட்டணி பியூஷ் கோயல் கூட மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைமை, அவர் தான் முதலமைச்சர், திமுக ஆட்சி அகற்றுவோம் அப்படின்ற மாதிரியாக திரு பியூஷ் கோயலும் கருத்து தெரிவித்த நிலையில இன்னைக்கு பிரதமர் நன்றி வெற்றி.